சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் இன்ட்ராடே ஸ்டாக்கு, அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம வீடியோக்கெலாம் போகலாம். ஸோ நிஃப்டி நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு கேப் அப்போட ஓப்பன் ஆச்சு. ஒரு 141 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஏரி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏரியே முடிஞ்சிருந்தாலும் கூட ஸோ நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 டேஸாக வீடியோ போட முடியல. ஓகே. ஸோ இப்போது நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணுதோ நிஃப்டி, அதுக்கப்புறம் தான் இதை உடச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வந்து இது தன்னோட ஆல் டைம் ஹை வரைக்கும் மேலே போகும். ஸோ ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு இந்த ரெசிஸ்டன்ஸை போய் இன்னும் ஹிட் பண்ணல, பட் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகலாம், ஸோ கீழே கூட வரலாம். ஸோ கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை உடைச்சா தான் மேலே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும் நேற்றுக்கு ஓரளவுக்கு 92 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ஏறி தான் முடிஞ்சிருக்கு. ஓகே. இப்போ பேங்க் நிஃப்டியை நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி ஆல் டைம் ஹை ரொம்ப தூரம் கிடையாது. ஸோ ஒரு நல்ல ரெக்கவரில் அது நல்லா ஃபஸ்ட்டு ஏறி முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி உடச்சிரு என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டுக்கு திரும்பிடும் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஸோ இதாவது அதோட ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ தொடர்ந்து முன்னேறும். ஸோ பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியையும் ஹோல்டு பண்ணும். ஸோ நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி உள்ள இன்ட்ராடே ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே. ஸோ இன்றைக்கி உள்ள இன்ட்ராடே ஸ்டாக், ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஸோ நம்ம தொடர்ந்து இன்ட்ராடே ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரைசிங் வெஜ் ஆர் ஃபாலிங் வெஜ்ஜில் நம்ம ஸ்டாக்கை வந்து எடுப்போம். ஸோ அதுலேயும் சில ரூல்ஸை மட்டும் நம்ம சொல்கிறேன். அதாவது ஸோ இந்த அதாவது இந்த பேட்டர்னுக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். ஸோ இதை உடச்சி மேலே போனாலும் சரி, உடச்சி கீழே வந்தாலும் சரி, ட்ரேடு கிடையாது. ஸோ இப்போது இன்றைக்கி வந்து நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலிங் வெஜ் இது. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ்ஜில் பொறுத்த வரைக்கும் இப்போது பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஸோ கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே விழுகும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நான் 15 மினிட்ஸில் இப்போ கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகே. 15 மினிட்ஸில் இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பார்த்தீங்களா, ஸோ ஹிட் பண்ணதுலேருந்து அப்படியே கீழே தான் வந்திருக்கு. ஸோ ஆனால் இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு இப்போது அதே ட்ரெண்ட் லைனை இப்போ என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஹிட் பண்ண போகுது. ஸோ இங்கேருந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சா தான் நமக்கான சிக்னல். ஸோ அந்த சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ட்ரேடே எடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு ட்ரேடு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். இதை உடச்சி மேலே போணுச்சுன்னா விட்டுருங்க, வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். சரி, கன்ஃபார்மாக இது வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ நேற்றுக்கு அதாவது 23ஆம் தேதி இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஸ்டாக்கை பாருங்கள். ஸோ இதுதான் 23 ஃபஸ்ட்டு கேண்டில், இது 22 20. இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இது ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்கே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே விழுகலாம். ஸோ இங்கே போகும்போது நமக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றி ட்ரேடே அப்போ தான் நமக்கு கிடைக்கும். ஒரு ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே ஸோ இங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது, அதாவது இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா.
ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை இந்த விக்குக்கு மேலே. ஸோ அப்படி இல்லை, இந்த விக் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை ஒட்டி கேண்டில் இருக்கும் இல்லையா, அந்த கேண்டிலுக்கு மேலேயோ இல்லை இந்த சேனலுக்கு மேலேயோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸை வந்து அங்கே போட்டுக்கிறணும். ஓகே, டார்கெட் மினிமம் 1:2 வந்து நம்ம வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடுவோம். இப்போது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் ABSLAMC, ஆதித்யா பிர்லா சன்லைட் ஏஎம்சி. நீங்கள் இந்த ஷார்ட் ஃபார்மை போட்டிங்கனாவே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ இப்போது ஃபஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ஹேண்டில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குன்னா பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ அதனால அதே சேம் டைம் பார்க்கும்போது ஆல் டைம் ஹைக்கு மேலே இன்னும் உடைக்கலை. ஸோ இந்த ஆல் டைம் ஹையை உடச்சி மேலே வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனால் மட்டுமே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ வீக்லியில் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இன்னும் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. ஓகே, அதே சேம் டைம் பார்க்கும்போது டெய்லியிலையும் என்ன ஆகலை, ஸோ பிரேக் அவுட் இன்னும் கொடுக்கல. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறலாம். ஓகே, ஸோ இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டாக் அதாவது ஏபிஎஸ், அதாவது ஆதித்யா பிர்லா சன்லைட் இன்சூரன்ஸ், இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெய்லி சார்ட்டில் இப்போ நான் வச்சுருக்கேன். டெய்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அதே சேம் டைம் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு சிக்னல் வந்து புல்லிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆனால் மட்டும்தான் இது வந்து பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, பிரேக் அவுட் ஆகுதா ஆர் ரீடெஸ்ட் எடுக்குதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கன்ஃபார்மாக எந்த ஜோனில் ஸ்டாப் லாஸை நம்ம வந்து வைக்கணும் அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா, 1000 பாயிண்ட்ஸ் ஆர் 1050 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 934 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் என்பிசிசி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்க அந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. ஸோ இது மேலே போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்பிசிசி பொறுத்த வரைக்கும் ஸோ நான் இப்போது வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதோட ஆல் டைம் எப்படி சொல்கிறது, இது ப்ரீவியஸ் ஹை. ஸோ அதாவது இதை உடச்சி மேலே ரேலி ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இதை உடச்சி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குது, இந்த ஆல் டைம் ஹையில் வந்து இப்போ ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஜோனை இப்போ நம்ம பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். இப்போ கரண்ட்டாக எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ கரெக்டாக பார்க்கும்போது இந்த ரெட் கலர் ஹாரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, இதுதான் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட். அந்த ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு தான் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ கீழே இறங்கிட்டு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் இன்னும் வரலை. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்மாக இல்லை. வீக்லியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு சைட்வேஸ் மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக உங்களுக்கு இந்த சைட்வேஸில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். வீக்லியில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா சூப்பராக இருக்கும் பிரேக் அவுட். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது டெய்லியில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த ஜோனில் நேற்றுக்கு புல்லிஷ் கேண்டில் ஏதாவது பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்றத பார்ப்போம். இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, ஸோ இங்கே சைட்வேஸ் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகலை. நெக்ஸ்ட் ஏதாவது பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிட்டு தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ், அதாவது 100 ரூபாய்க்கு கீழே, அதே சேம் டைம் பார்க்கும்போது ஒரு நல்ல கம்பெனி தான் இந்த என்பிசிசி பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வரணும். அதே சேம் டைம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இந்த டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும்
அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ரீசெண்டாக நல்ல ஃபால். ஸோ அதாவது 1184 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு 700 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இதுக்கு முன்னாடி ஒரு இங்கேருந்து தான் இந்த ஸ்டாக் வந்து மேலேயே ரேலி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஜோனில் பார்த்தீங்களா, இங்கேருந்து என்ன இருக்குன்னா மெதுவாக அப்படியே ரேலி கொடுக்க ஆரம்பித்து ஒரு நல்ல ரேலி. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜோன்லேயே வந்து அகைன் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக், அதாவது நேற்றுக்கு மட்டும் ஒரு 2.5% கீழே விழுந்திருந்தாலும் கூட இந்த ஸ்டாக் வந்து ஒன்று இப்படியே மேலே போகலாம், ஆர் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு சைட்வேஸ் இல்லை ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டு மேலே பிரேக் அவுட்டில் உடச்சி போகலாம். பட் ஸோ இப்போதைக்கு ஸ்டில் பார்க்கும்போது ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கு வரணும் நமக்கான சான்சஸ். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு டபுள் பாட்டமோ சில வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும் பட்சத்தில் நமக்கு ஒரு பிரேக் அவுட்டில் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இப்போ நான் டெய்லியில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஏதாவது பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துருவோம். பேட்டர்ன்ஸ்னு சொல்லி எதுவும் ஃபார்ம் ஆகலை. பட் இதோட நெக்ஸ்ட்டு வந்து அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு வருதான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னாலும் இதோட ப்ரீவியஸ் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் தான். இந்த ஜோனை உடச்சி மேலே புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகினாலும் நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ராடே ஸ்டாக்கு வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து கரண்ட், அதாவது முடிஞ்ச ஸ்டாக் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். காலையில் அதுக்கான நியூஸ் இருக்குதா, வேறு ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றம் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் அதை செய்யக்கூடாது. பட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ நானாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி, அது எப்படி அந்த இன்ட்ராடேயில் அது எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இன்ட்ராடே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பேக் டெஸ்ட் எடுங்க, லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றியான காமெண்ட்டை நீங்கள் காமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்.